This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோட எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுவையான ஆரோக்கியம் மிகுந்த ராகி லட்டு எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுட்டு, இந்த நெய் வீட்லேயே காய்ச்சிய நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் மாவு போட்டுட்டு நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவு ஆறட்டும். நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் வறுத்து செய்யும்போது. அதுக்கப்புறம் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் நெடக்கடலை, பச்சை நிறக்கடலை அல்லது வறுத்த நெடக்கடலை எடுத்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை நெடக்கடலையாக இருந்தபடி நல்லா வறுத்து எடுத்துட்டேன். வறுத்த நெடக்கடலையாக இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். பச்சை நெடக்கடலை 1/2 கப்பு எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டில் வச்சோம்னா கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். படப்படன்னு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். கருக விடாமல் வறுத்து எடுத்துட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடாயில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு, எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டு, அதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லம் அல்லது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சோனையும் லைட்டாக